வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டிசம்பர் 4 தான் லாஸ்ட் டேட்டு. எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கி ஆஃப்லைனில் நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுனாலும் ஆன்லைனில் ஃபில் பண்ணிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நம்ம வந்து எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணிட்டாங்களா, பண்ணலையா, அது ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் voters.ec.gov.in அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து அந்த லாகின் மேலே வந்து டாப்பில் பார்த்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல லாகின், அதுக்கடுத்து சைன் அப் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து லாகின் ஆகி கரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ லாகின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒன்று போட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உள்ளே போயிடலாம். இதில் வந்து அந்த கீழே வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லாகின் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறனால லாகின் பண்ணுறேன். நம்ம மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்தோடனே நம்ம வந்து அடுத்து உள்ள போயிடலாம். இப்போ வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு எந்த எபிக் நம்பர் இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ அந்த எபிக் நம்பர் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்படி கொடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னா, ஆல்ரெடி யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர், ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பிஎல்ஓ அப்ளிகேஷனில் இது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேறு ஒரு ஓட்டர் ஐடி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து காமிக்குது பாருங்கள். ப்ரீஃபில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து காமிக்குது. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் அண்ட் த ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்சஸ் யுவர் நேம். ஸோ இது வந்து மொபைல் நம்பர் அந்த யார் வந்து உண்டான பிஎல்ஓ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆன்லைனில் நம்ம வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஓட்டர் ஐடியும் மற்றும் ஆதார் கார்டு ரெண்டுலேயுமே வந்து ஒரே சேம் நேமாக இருக்கணும். சேம் நேமாக இருந்து நம்ம மொபைல் நம்பர் ஆன்லைனில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஃபார்ம் வந்து ஆஃப்லைன்லேயே நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? தேங்க் யூ வெரி மச்.